தமிழக அரசு பொங்கல் பரிசு பணம் ரூபாய் 3000 யாருக்கெல்லாம் கிடைக்காது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அரிசி அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களுக்கு மட்டும் பொங்கல் பரிசு தொகை அளிக்கப்பட உள்ள நிலையில் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை கிடைக்காது என்று தெரிய வந்துள்ளது. இதனால் தகுதி அடிப்படையில் சர்க்கரை ரேஷன் அட்டைதாரர்கள் அரிசி அட்டையாக மாற்றிக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு சார்பாக பொங்கல் பண்டிகையொட்டி ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. பொங்கல் விழாவை கண்டிப்பாக கொண்டாட தமிழ்நாடு அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு நீலக்கரும்பு வழங்க உள்ளதாக தெரிய வந்தது. கடந்த ஆண்டில் பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே அளிக்கப்பட்டதால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுமா என்று எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை அரிசி அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ரொக்கம் ரூபாய் 3000 வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். இது தமிழக மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. கொரோனா காலத்தில் போது கூட பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 2500 வழங்கப்பட்டது. ஆனால் இம்முறை அதனை விடவும் அதிகமாக ரூபாய் 3000 அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2,02,91,710 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர் பயன்பெறுவர். இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகை யாருக்கெல்லாம் கிடைக்காது என்ற தகவல் தெரியவந்துள்ளது. தமிழக அரசின் அறிவிப்பிலேயே அரிசி அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சர்க்கரை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை கிடைக்காது என்று குறிப்பிட்டுள்ளது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறாச்சும் தகவல் தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.